மிகுந்த எழுச்சியோடு நம்முடைய அருமை அண்ணன் கவிச்சுடர் அவர்கள் சொன்னதை போல இது பொதுக்கூட்டமா அல்லது மாவட்ட அளவில் நடைபெறுகிற பெண்கள் மாநாடா என்று சொல்லத்தக்க வகையில் எழுச்சியோடு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டுள்ள மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்களின் 72ஆம் ஆண்டு பிறந்த நாளை முன்னிட்டு புதுக்கோட்டை தெற்கு ஒன்றிய கழகத்தின் சார்பில் நம்முடைய அருமை சகோதரர் ஆற்றல் மிக்க ஒன்றிய கழக செயலாளர் மு.க. ராமகிருஷ்ணன் அவர்கள் ஏற்பாட்டில் எழுச்சியோடு நடைபெற்றுக் கொண்டுள்ள இந்த பொதுக்கூட்டத்திற்கு சிறப்புரையாற்றி நமக்கெல்லாம் அறிவுரையும் ஆலோசனையும் வழங்குவதற்கு வருகை தந்துள்ள நம்முடைய கழகத்தின் அமைப்பு செயலாளர் எல்லோரும் சொன்னதை போல இந்த இயக்கத்திற்கு எப்போதெல்லாம் சோதனை வந்ததோ அப்போதெல்லாம் நீதிமன்றங்கள் மட்டுமல்லாமல் மக்கள் மன்றத்திலும் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்களுக்கும் நம்முடைய தலைவர் தளபதி அவர்களுக்கும் அரணாக இருந்து நம்முடைய இயக்கத்தை வழிநடத்தி கொண்டுள்ள அருமை அண்ணன் கழகத்தின் அமைப்பு செயலாளர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எங்களை எல்லாம் அன்போடும் அதே நேரத்தில் கண்டிப்போடும் இந்த இயக்கத்தில் நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள் பாதையில் வழிநடத்தி கொண்டுள்ள அருமை ஐயா RSP அவர்களே, நம்முடைய அருமை அண்ணன் கவிச்சுடர் அவர்கள் சொன்னதை போல இந்த இயக்கத்திற்கு நம்முடைய ஐயா அலைகடல் வெற்றி கொண்டான் அவர்கள் தந்த சொத்தாக இங்கே வருகை தந்து அவருடைய குரலை நம்முடைய அமைப்பு செயலாளரோடு தமிழ்நாடு முழுவதும் பட்டி தொட்டி எல்லாம் ஒழித்து கொண்டுள்ள அருமை சகோதரர் தலைமை கழக வழக்கறிஞர் அணி இணை செயலாளர் சூர்யா வெற்றி கொண்டான் அவர்களே, நம்முடைய கழகத்தின் மூத்த முன்னோடி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அருமை அண்ணன் கவிச்சுடர் கவிதை பித்தன் அவர்களே, நம்முடைய தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அருமை சகோதரர் டாக்டர் Y முத்துராஜா அவர்களே, மாவட்ட கழகத்தின் அவைத்தலைவர் அருமை அண்ணன் வீரமணி அவர்களே, மாநில நிர்வாகிகள் சந்திரசேகரன் சுப சரவணன் அவர்களே, மாவட்ட கழக நிர்வாகிகள் வணக்கத்துக்குரிய துணை மேயர் அருமை அண்ணன் லியாகத் அலி அவர்களே, துணை செயலாளர்கள் அருமை சகோதரர் வழக்கறிஞர் கருப்பையா அவர்களே, மதியழகன் அவர்களே, அக்கா ராஜேஸ்வரி அவர்களே, இந்த நல்ல நிகழ்வில் பங்கேற்றுள்ள நம்முடைய கழகத்தின் மூத்த முன்னோடிகள் ஐயா கலியமூர்த்தி அவர்களே, அண்ணன் வைகோ ராஜன் அவர்களே, முன்னாள் மாவட்ட சேர்மன் ஜெயலட்சுமி தமிழ்ச்செல்வன் அவர்களே, நம்முடைய தலைமை செயற்குழு உறுப்பினர் அருமை சகோதரர் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் சண்முகம் அவர்களே, அருமை சகோதரர் MM பால் அவர்களே, தம்பி ராஜேஷ் அவர்களே, வடவாளம் மணிமாறன் அவர்களே, பொதுக்குழு உறுப்பினர் CRV சித்ரா உள்ளிட்ட இந்த பொதுக்கூட்டத்தில் நம்முடைய அமைப்பு செயலாளர் பேச வேண்டும். எல்லோரு பெயரையும் சொன்னதாக கருதி ஒற்றை வரியில் நம்முடைய அன்பு தலைவர் உயிரினும் மேலான தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்களின் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளை உங்கள் அத்தனை பேருக்கும் பாதம் தொட்டு பணிவோடு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு 7:45 ஒளிபெருக்கியை அண்ணன் அவர்களிடம் கொடுப்பதாக சொல்லியிருந்தோம். ஆனால் அதற்கு
சற்று தாமதமானாலும் நீங்கள் எல்லாம் அவருடைய பேச்சை கேட்க வந்துள்ளது எங்களுக்கும் தெரியும். நாங்களும் அவருடைய பேச்சை கேட்க வேண்டும். எனவே அவர்களுக்கு வழிவிட்டு நம்முடைய மாண்புமிகு கழக தலைவர், தமிழ்நாடு முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்களது பிறந்த நாள், யாருக்கு பிறந்த நாளை கொண்டாடி கொண்டுள்ளோம் என்பதை நாங்கள் எல்லாம் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. ஒரு செயல் மட்டும் நம்முடைய ராமகிருஷ்ணன் தெளிவாக உணர்த்தியுள்ளார். இங்கே இந்த ஆட்சியில் ஆண்களுக்கு இடமில்லை, பெண்களுக்கு மட்டும்தான் இடம் உண்டு என்பதை தெளிவாக இந்த உங்களுக்கு எல்லாம் சேர் போட்டிருக்காரு, எங்க ஆளுகெல்லாம் நின்றுட்டு இருக்காங்க. ஆக இது மட்டுமே போதும். இந்த ஆட்சி தலைவர் தளபதியின் ஆட்சி, பெண்களுக்கான ஆட்சி என்பதை உணர்த்தியுள்ள நம்முடைய ராமகிருஷ்ணன் அவர்கள் கொஞ்சம் ஆம்பளை ஆளுகளையும் பார்த்துக்கணும். நான் வந்த உடனே சொன்ன ஆம்பளைகளுக்கெல்லாம் சேர் இல்லையா என்று என் பொண்ணு கேட்டேன். ஆக அப்படிப்பட்ட ஆட்சியில் தான் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் சொன்னதை போல ஆட்சிக்கு வந்தவுடன் பஸ் உங்களூட்டாச்சு, பஸ்லயும் எங்களுக்கு இடம் இல்லை. இப்ப போனீங்கன்னா பஸ்ஸுக்கெல்லாம் உரிமையாளர்கள் ஓனர் நீங்க தான். கையை தூக்குனா உடனே எஸ், நீங்கள்லாம் எந்திரிச்சு நிற்க வேண்டிய ஒரு கட்டாயம். ஆக உத்தரவு போட்ட முதலமைச்சர் தலைவர் தளபதி, அதை நீங்க உணர்ந்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் நம்முடைய மாண்புமிகு தலைவர் தளபதி அவர்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்த தமிழ்நாட்டு பெண்களுக்கு, தகுதியுள்ள பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாயை உரிமை தொகையாக வழங்குவேன் என்று சொன்ன தலைவர் வழங்கினாரா இல்லையா? கிட்டத்தட்ட 1,15,00,000 பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாயை வழங்கிய தலைவருக்கு தான் நாம் பிறந்த நாளை கொண்டாடி கொண்டுள்ளோம். வாங்கினவங்கெல்லாம் கை தூக்குமா, வாங்காதவங்களே இருக்க முடியாது. ஆக அப்படிப்பட்ட தலைவர், நம்முடைய உயிரினும் மேலான அன்பு தலைவர், நம்முடைய முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்கள் ஆட்சியில் எண்ணற்ற திட்டங்கள் நம்முடைய பகுதிக்கு, நம்முடைய பட்ஜெட்ல நம்முடைய ஆதனா கோட்டையையும் குணண்டார் கோயிலையும் வத்தனா கோட்டையையும் இணைக்கும் பகுதியில் கிட்டத்தட்ட 15,000 பேர் வேலை வாய்ப்பு கிடைக்கும் வகையில் சிப்காட் தொழிற்சாலையை அமைத்து தந்துள்ள தலைவர் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்கள் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். அதுபோல கந்தர்கோட்டை பகுதியில், மங்களூர் பகுதியில் கிட்டத்தட்ட 10,000 பேர் வேலை வாய்ப்பு கிடைக்கும் வகையில் ஒரு மீன்பாசி தொழிற்சாலையை அறிவிக்க உள்ளார்கள். ஆக எண்ணற்ற திட்டங்கள் நம்முடைய பகுதிக்கு கலைஞர் கலைக்கல்லூரி முதல் எங்கெல்லாம் காலேஜ் இருக்கோ அதையெல்லாம் கொண்டு வந்தது தலைவர் கலைஞர் ஆட்சியிலும் நம்முடைய தலைவர் தளபதி ஆட்சியிலும் என்பதை நீங்கள் எல்லாம் மறக்கக்கூடாது. கேகேசி காலேஜ் வந்துச்சு. இதோ இந்த உங்களுக்கு அடுத்த உங்க ஊர்லயே மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்தது யாரு? நம்முடைய தலைவர் கலைஞர் ஆட்சியில நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள் அடிக்கல் நாட்டின காலேஜ் தான் அந்த மெடிக்கல் காலேஜ். ஆக விஜயபாஸ்கர் சொல்லுவாரு, நம்ம புள்ள பெற்றது நம்ம, பேர் வச்சது தான் அவங்க. ஆக அப்ப நம்ம ஒரே ஒரு செய்தி, அந்த காலேஜ் 2010 தலைவர் கலைஞர் சட்டமன்றத்தில் அறிவிச்சாரு. அதுக்கு பின்னாடி வந்த எடப்பாடி ஆட்சி அதை கொடுக்கவே இல்லை. நம்முடைய இங்க இருக்க அமைப்பு செயலாளர் புதுக்கோட்டையில் நம்முடைய தலைவர் தளபதியின் ஆணைப்படி மருத்துவக் கல்லூரியை விரைந்து அமைக்க வேண்டும் என்று அவர் தலைமையில தான் ஆர்ப்பாட்டம் பண்ணோம். ஆக அதுக்கப்புறம் தான் அந்த கல்லூரி துவக்கப்பட்டது. இப்ப நம்முடைய பகுதியில் விராலிமலை தொகுதியில் விரைவில் நம்முடைய கலை கல்லூரி அமைக்கப்படும் என்ற அறிவிப்பு வர உள்ளது. ஆக எண்ணற்ற திட்டங்கள் நம்முடைய பகுதிக்கு. குட்கா விஜயபாஸ்கர் இருந்தபோது கூட எல்லா மருத்துவமனைகளுக்கும்
போனதில்லை. ஆனால் இப்போ மாண்புமிகு அமைச்சர் மாசு அவர்கள் நம்முடைய பகுதியில் அனைத்து மருத்துவமனைகளுக்கும் சென்று அங்கே தேவையான அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை செய்து கொடுத்துள்ளார்கள். இங்கே டென்டல் காலேஜ், பல் மருத்துவக் கல்லூரி நம்முடைய ஆட்சியில் தான் கொண்டு வந்துச்சு. விஜயபாஸ்கர் நகரத்தில் இருக்க மருத்துவமனையை மூணாறு, நாங்கள் புதுக்கோட்டையிலேருந்து ஆதனாக்கோட்டைக்கு போகிற வழியில் அண்ணன் மாசு அவர்களிடம் நானும் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினரும் வேண்டுகோள் வைத்தோம். அங்கே நகர் பகுதியில் இருக்க மெடிக்கல் அந்த அரசு மருத்துவமனை இயங்கவில்லை. அங்கே தளபதி போய் பார்த்தப்ப டாக்டர் இல்லை, எந்த வசதியும் இல்லை. தளபதி ஒரு உத்தரவாதத்தை கொடுத்தார். எனவே அதைப்படி அந்த மருத்துவமனை இயங்க வேண்டும் என்று நம்முடைய அண்ணன் மாசு அவர்களிடம் கேட்டபோது இந்த இடத்துல சொல்லியிருப்பான், ஏமா ஆதனாக்கோட்டைக்குள்ள உள்ள போகையிலேயே மீண்டும் நம்முடைய நகர்ப்புறத்தில் இருந்த அரசு மருத்துவமனை இயங்கும் என்ற அறிவிப்பை டிவியில் ஓடிட்டு இருக்கு. இதுதான் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷத்துல நாங்க வச்ச கோரிக்கையை நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் செய்து கொடுத்தார்கள். எனவே விஜயபாஸ்கர் நம்முடைய மாவட்டத்திற்கு எந்த சாதனையும் திட்டங்களையும் செய்யவில்லை. ஆனால் கடந்த 4 ஆண்டுகளில் நம்முடைய மாவட்டத்திற்கு தேவையான அத்தனை திட்டங்களையும் தந்த ஆட்சி தான் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் திராவிட மாடல் ஆட்சி. அதன் முதலமைச்சருக்கு தான், நம்முடைய தலைவர் தளபதிக்கு தான் இன்றைக்கு பிறந்த நாள். அவர் இன்னும் பல்லாண்டு காலம் வாழ வேண்டும் என்று உங்கள் கரவொலியோடு அவர் வாழ வேண்டும் என்று எல்லாம் கைதட்டலாம், நல்லா கைதட்டலாம். எனவே அவர் வாழ வேண்டும் என்று வாழ்த்தி தந்த வாய்ப்புக்கு நன்றி சொல்லி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.